எல்லாமுமே முழுக்க முழுக்க வர்த்தக ரீதியான விஷயம் அண்ட் என்டர்டைன்மெண்ட் ஃபார் அஸ். ஆடியன்ஸுக்கு அது என்டர்டைன்மெண்ட். ஸோ ஒரு என்டர்டைன்மெண்ட்டை கூட்டுறதுக்காக என்ன செஞ்சாலும் தவறில்லை. பட் அகைன் அன்ஃபேரா அதுக்கு நிலைநிறுத்துது. பட் ரூல்ஸை கொஞ்சம் முன்ன பின்ன இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆகிறதுக்காக பண்றது, முக்கியமா ஒரு பிளேயர் உள்ள கொண்டு வரதுக்காகவே ரூலை மாத்துறது, இந்த மாதிரி காமெடிகள்லாம் நிறைய கண்ட்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதையே தான் இந்தியாவும் பண்ணியிருக்காங்கன்றது ஆல்மோஸ்ட் கிளியரா தெரியுது. தோனிக்காகவே அந்த அன்டாப்டு ரூலை எழுதியிருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு டவுட் எனக்குமே இருக்கு. ஏன்னா கரெக்டா 7th நம்பர்ல அந்த ரூல் வந்து தோனி பாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் கவனிச்சீங்கன்னா 5 years இந்தியனோட ஸ்குவாட்ல பிளே பண்ணாம இருக்கணும் அப்படின்னு போட்டாங்க. 5 years ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்னு போடல. ஏன்னா ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்னு போட்டா இவர் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சு 4 வருஷம் தான். எனக்கு ஐபிஎல்லை விட நேஷனல் கிரிக்கெட் தான் முக்கியம் அப்படின்னு போகக்கூடிய ஃபாரின் பிளேயர்ஸ் நான் ஹேட்ஸ் ஆஃப். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, இது தப்பா அப்படின்னா நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். நேஷனல் இன்ட்ரெஸ்ட் தான் ஃபர்ஸ்ட். இந்தியாவில் நிறைய பிளேயர்ஸ் ஐபிஎல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நேஷனல் சரியா விளையாடாத என்னால் கண்டு பண்ணி பார்க்க முடியுது. ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் தம் நவ், பட் லெட்ஸ் கோ. பட் இது அதுக்காக நீங்க அந்த காசு கொடுக்குற ஐபிஎல் டீமே யூ கான்ட் புட் டவுன். இதனால என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து என்னுடைய நேஷன் டீம் தான் முக்கியம். ஐபிஎல் இந்த சீசன் நான் விளையாடலன்னு ஒரு பிளேயர் முன்னாடியே டிசைட் பண்ணிட்டார் பிகாஸ் ஆஃப் திஸ் ரூல்னா, அந்த இடத்துல இந்தியனுக்கு வாய்ப்பு கிடையாது. ஹைதராபாத் டீம்ல வந்து இவர் வாஷிங்டன் சுந்தருக்கு அவ்வளவு வாய்ப்புகள் கொடுக்கப்படாம இருக்கிறதுக்கு காரணமே அந்த இடத்துல நிறைய நிறைய பிளேயர்ஸ் ஆல்ரவுண்டர்ஸாவே இருக்காங்க. ஸோ இது ஒரு வகையில இந்தியன் பிளேயர்ஸ்க்கு ஒரு அட்வான்டேஜ். நீ ரீடைனும் நல்ல பிளேயரை பண்ணிப்ப, புது பிளேயரும் நல்ல பட்ஜெட் இருக்கிறதுனால நீ எடுத்துருவ அப்படின்னா, அப்ப நீங்க வந்து இந்த மாதிரி டீம்லாம் என்ன சொல்றது, இந்த பஞ்சாப் மாதிரி டீம்ல அப்படி பார்த்துட்டு, ஏன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிட்டென்ஷன்லயே ஆல்ரெடி நிறைய நல்ல பிளேயர்ஸ் போயிடுறாங்க. சரி, அட்லீஸ்ட் வர புது பிளேயர்ஸ்லாம் எடுக்கிறேன்னா இவங்களுக்கு இருக்கிற ஃபண்டை வச்சு மறுபடியும் அவங்களே எடுத்துறாங்க. அவங்களுடைய டிசிஷன் ஸ்கில்லும் தப்பா இருக்கு அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். வெல்கம் டு கிரிக்கெட் ஒன்லி. நான் உங்கள் ஈஸ்வர். இந்த ஐபிஎல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்துருச்சு, 2025க்கான ரூல்ஸ். ஸோ இதை பத்தி நம்மள்கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் வெங்கட் சார் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் பிரதர். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு பிரதர், ஆல் குட். ஓகே சார். இந்த ஐபிஎல் ரீடென்ஷன் அண்ட் ரூல்ஸ் பாலிசிலாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பாலிசியை பார்த்தோன்னே உங்களுக்கு தோணுன விஷயம் என்ன? கரெக்டா பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஏதாவது 1-2 சேஞ்சஸ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சா? நான் வந்து திருப்பி இந்த ஒரு டிஸ்க்ளைமரோட ஆரம்பிக்க விரும்புறேன். ஐபிஎல் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கான ப்ரோக்ராம். அதை ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இது இந்தியாக்கான ஒரு ஃபியூச்சர் சம்பந்தப்பட்ட விஷயம், இது வந்து பிளேயர்ஸ்க்கான ஃபியூச்சர் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல வந்து வி ஆர் அன்ஃபேர் அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம பார்க்கவே முடியாது. பிரான்சைஸ் கிரிக்கெட் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க, அதாவது இந்த முழுக்க முழுக்க கமர்ஷியலுக்கான ஒரு ரீசன்ல வரக்கூடிய ஒரு விஷயம் தான். லீக்ஸ் அப்படிங்கிறதே அப்படிதான். நாட் ஓன்லி ஐபிஎல், உங்களுக்கு வந்து இங்கிலாந்து நடக்கக்கூடிய ஃபுட்பால் லீக்ஸா இருக்கட்டும், யுஎஸ்ல நடக்கக்கூடிய ஃபுட்பால் லீக்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி பாஸ்கெட் பால்ல வந்து லீக்ஸ் இருக்கு, இதுல லீக்ஸ் இருக்கு, என்ன சொல்றது, வாலிபால்ல லீக்ஸ் இருக்கு. இது எல்லாமுமே, டென்னிஸ்ல லீக்ஸ் இருக்கு, ஆனா அந்த அளவுக்கு பெருசா பேசப்படல, பட் லீக்ஸ் இருக்கு. இது எல்லாமுமே முழுக்க முழுக்க வர்த்தக ரீதியான விஷயம் அண்ட் என்டர்டைன்மெண்ட் ஃபார் அஸ். ஆடியன்ஸுக்கு அது என்டர்டைன்மெண்ட். ஸோ ஒரு என்டர்டைன்மெண்ட்டை கூட்டுறதுக்காக என்ன செஞ்சாலும் தவறில்லை. பட் அகைன் அன்ஃபேரா அதுக்கு நிலைநிறுத்தக்கூடாது. பட் ரூல்ஸை கொஞ்சம் முன்ன பின்ன இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆகிறதுக்காக பண்றது, முக்கியமா ஒரு பிளேயர் உள்ள கொண்டு வரதுக்காகவே ரூலை மாத்துறது, இந்த மாதிரி காமெடிகள்லாம் நிறைய கண்ட்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதையே தான் இந்தியாவும் பண்ணியிருக்காங்கன்றது ஆல்மோஸ்ட் கிளியரா தெரியுது. ஏன்னா வந்து அந்த ஒரு பட்ஜெட் ரீதியாகவும் அது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க நிறைய பிளேஸை பிக் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறதுனால அந்த ரீடென்ஷன்லயும் எந்த பெரிய சேலஞ்ச் வரக்கூடாதுன்றதுக்காக தோனிக்காகவே அந்த அன்டாப்டு ரூலை எழுதியிருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு டவுட் எனக்குமே இருக்கு. ஏன்னா கரெக்டா 7th நம்பர்ல அந்த ரூல் வந்து தோனி பாரு மாதிரி. அதே மாதிரி இன்னொரு விஷயம் கவனிச்சீங்கன்னா 5 years இந்தியனோட ஸ்குவாட்ல பிளே பண்ணாம இருக்கணும் அப்படின்னு போட்டாங்களே தவிர 5 years ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்னு போடல. ஏன்னா ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்னு போட்டா இவர் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சு 4 வருஷம் தான் ஆகுது. ஸோ எல்லாமே வந்து இது கொஞ்சம் பார்த்துப்பா, அதுல மாட்டாம பாத்துக்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனா அது மட்டும் இல்ல, அதை தவிர்த்து அந்த டோட்டல் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்றதெல்லாம் பண்ணிருக்காங்க. எல்லா இடத்துலயுமே விலைவாசி ஏறிடுச்சு. ஐபிஎல்லே விலைவாசி ஏத்திட்டாங்க போல இருக்கு. இப்ப எல்லா டீசல் இந்த வேற பெட்ரோல் விலை ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 450 நாளா ஏறவே இல்லை. அது நம்ம மக்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. சரி, ஓகே, லிவிங் தி பாலிடிக்ஸ் பிஹைண்ட். எல்லாத்துலயும் விலைவாசி ஏறிடுச்சுப்பா, எங்களுக்கும் சேர்த்தி கொடுப்பான்னு கேட்டாங்களா என்னன்னு தெரியல.
டோட்டல் பட்ஜெட் வேல்யூஸையும் ஏத்திருக்காங்க. அப்புறம் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் தட் கேன் பி ரீடைன்டு அதுலயும் ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுல ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. அத பத்தி நம்ம இன்னும் டீப்பா டிஸ்கஸ் பண்ணது. ஒரு டீம் வந்து 6 பேரை வந்து ரீடென்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரூல் வந்திருக்கு. அந்த ரீடென்ஷன் எப்படின்னா, ரீடென்ஷனாவும் பண்ணிக்கலாம். இல்ல ஆர்டிஎம் கார்ட பயன்படுத்தியும் நீங்க அந்த 6 பிளேயரை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. அதுல வந்து ஒரு ட்விஸ்ட் என்ன வச்சிருக்காங்கன்னா, அது வந்து கேப்டு பிளேயராவும் இருக்கலாம். அல்லது ஓவர்சீஸ் பிளேயராவும் இருக்கலாம். அதாவது மேக்ஸிமம் 5 பேர். அதுல வந்து அன்கேப்டு பிளேயரா மேக்ஸிமம் 2 பேர் எடுத்துக்கலாம். அந்த 6 பேர்ல. சோ இது வந்து எந்த மாரி டீமுக்குலாம் வந்து ஹெல்ப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்ப எஸ்ஆர்எச்க்கு வந்து மேக்ஸிமம் 5 பிளேயர் ஓவர்சீஸா எடுக்கலாம் அப்படிங்கும்போது, அவங்களுக்கு நெறைய பேர் ஃபாரின் பிளேயர் தான் விளையாடுறதுனால, அவங்களுக்கு அது ஈஸியா இருக்கும்ல. எனக்கு வந்து இது கொஞ்சம் நான் பெர்ஃபார்மிங் டீம்ஸ் ஒரு சிலது இருக்கு பாத்தீங்களா? எஸ்பெஷலி ஃபார் பெங்களூர். நெறைய எக்ஸ்பெக்டேஷன் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. பட் க்ரூஷியல் மேட்சஸ்ல தே ஆர் லூசிங் தி மொமெண்டம் அண்ட் தே ஹேவ் நாட் ஒன் அ சிங்கிள் கப். அதே மாரி உங்களுக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த டெல்லி ரொம்ப நாளா சூப்பரா டாப்ல இருந்த டீமு, இப்ப கொஞ்சம் பின்னாடி போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டீம்ஸ்க்கெல்லாமும் கிங்ஸ் 11 பஞ்சாப் அது வந்து அவங்க தே ஹேவ் டு ரீவிசிட் எ லாட். பட் இது வந்து அந்த டெல்லி, அதுக்கப்புறம் வந்து பெங்களூர் மாரி டீமுக்குலாம் கூட பெரிய அட்வான்டேஜா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, பெங்களூரோட பெரிய தப்பே தே வாண்டட் டு கோ ஃபார் வெரி ஸ்ட்ராங் பிளேயர்ஸ்ன்ற நிலைமையில கட நெறைய ஃபாரின் பிளேயர்ஸ் அள்ளி போட்டுட்டு, நீங்க விடுற ஃபாரின் பிளேயரே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருக்காங்க. அதுக்கு பதிலா கொண்டு வர இந்தியன் பிளேயர் சொற்பமான பிளேயரா இருக்காங்க, உதவாங்க. புரியுதா உங்களுக்கு? சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து ஒரு பிரேக் கொடுக்கக்கூடிய விஷயமா இது இருக்கும். அது வந்து ஒரு நெறைய இந்த மாதிரி டீம்ஸ்க்கு நான் நெறைய ஹெல்ப் பார்க்குறேன். பட் ஆல்ரெடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற டீம் அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மும்பை இந்தியன்ஸ் டவுன் ஆயிட்டாங்க பயங்கரமா. பட் ஹேவிங் செட் தட் உங்களுக்கு வந்து அந்த மும்பை இந்தியன்ஸா இருக்கட்டும், நம்பர் ஆஃப் கப்ஸ் வந்து அவங்க அவ்வளவு ஜாஸ்தி வச்சிருக்காங்க. சோ அவங்க நீங்க ரொம்ப கம்மியெல்லாம் போடக்கூடாது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸா இருக்கட்டும், எஸ்ஆர்எச்சா இருக்கட்டும், இவங்களுக்கு இதனால ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படிங்கறத நான் பார்க்கல. பட் ஆஃப் கோர்ஸ் தே வில் ட்ரை டு கெட் அன் அட்வான்டேஜ் ஃப்ரம் இட். பட் ஹேவிங் செட் தட் இவங்க ஆல்ரெடி இருக்கிற காம்பினேஷன்ஸ்லயே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. பட் இந்த ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாத அந்த ஒரு பொட்டன்ஷியல் டீம்ஸ்க்கு காம்பினேஷன்ஸ் கொஞ்சம் உதைக்கும் போது அவங்களுக்கு இது நிறைய ஹெல்ப் பண்ணும். 5த் ரூல் பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ரூல் அது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து ஐபிஎல்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு, அவங்கள வந்து எடுத்துட்டாங்க ஒரு டீம். அந்த டீம்ல அவங்க விளையாட முடியாம, பாதியிலேயே அவங்க வந்து போயிட்டாலும் சரி, இந்த ஆக்ஷன்ல பங்கெடுத்துக்கிட்டு அவங்க வெளில போனாலும் சரி, அடுத்த 2 வருஷம் ஆக்ஷனுக்கு அவங்க வந்து பதிவு பண்ண முடியாது, பங்கேற்க முடியாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா, அடுத்த 2 வருஷத்துக்கும் அவங்க பங்கெடுக்க முடியாது. அவங்க வந்து இந்த வருஷம் ஐபிஎல் ஆக்ஷன்ல நேம் குடுத்தாதான், அடுத்த 2 வருஷம் மினி ஆக்ஷன்லயே அவங்க பங்கெடுக்க முடியுங்கிற ரூலையும் குடுத்திருக்காங்க. இத எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு ரூல் இன் ஐபிஎல் பெர்ஸ்பெக்டிவ். என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க நாட் ஒன்லி ஃபார் இந்தியா, எனி நேஷன். நேஷனல் கிரிக்கெட்டா இல்லனா ஐபிஎல் பிரான்சைஸ் கிரிக்கெட்டா, நான் கண்டிப்பா நேஷனல் கிரிக்கெட் தான் நான் சொல்லுவேன். எனக்கு ஐபிஎல்ல விட நேஷனல் கிரிக்கெட் தான் முக்கியம் அப்படின்னு போகக்கூடிய ஃபாரின் பிளேயர்ஸ் நான் ஹேட்ஸ் ஆஃப் குடுக்குறேன். அதுல எந்த தப்புமே கிடையாது. இப்ப வந்து நம்ம டீமுக்கு வந்து ஒரு 2, 3 கிட்டத்தட்ட லாஸ்ட் டைம் சிஎஸ்கே லூஸ் பண்ணதுக்கு ரீசனே அதுதான். ஏகப்பட்ட பிளேயர்ஸ் உள்ள வந்து கடைசியில அவங்களோட நேஷன் டீம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நடுவுல டப்பு 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 டிராப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அது வந்து ஒரு பெரிய ஹிட்டாவே இருந்துச்சு சிஎஸ்கே மேல. இது நிறைய டீமுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, இது தப்பா அப்படின்னா நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். நேஷனல் இன்ட்ரெஸ்ட் தான் ஃபர்ஸ்ட். இந்தியால நிறைய பிளேயர்ஸ் ஐபிஎல்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நேஷனல் சரியா விளையாடாத என்னால கண்ணுக்கு முன்னாடி பார்க்க முடியுது. ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் தெம் நவ், பட் லெட்ஸ் கோ. பட் இது அதுக்காக நீங்க அந்த காசு கொடுக்குற ஐபிஎல் டீமே யூ கான்ட் புட் டவுன் இல்லையா? அவங்க ஒரு பிளானோட போவாங்க. அந்த பிளானை நீ நடுவுல பிரேக் பண்ணிட்டு என்னோட மேட்ச் விளையாட போறேன், இல்ல நான் போவேனா இல்லையா தெரியல, என்ன ஸ்குவாட்ல நேம் பண்ணா நான் போவேன், பண்ணலன்னா நான் போக மாட்டேன், இப்படி எல்லாம் நீங்க ஒரு குழப்ப நிலையில வைக்க முடியாது இல்லையா? சோ அதனால இந்த ரூல் இஸ் அ மஸ்ட். இது ஒரு வகையில இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு நல்லது. ஏன்னா இப்ப எனக்கு பணம் தான் முக்கியம்னு நினைக்கக்கூடிய சில பிளேயர்ஸ், இல்லைன்னா ஐயோ கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம் இதை பேக்கப் பண்ண முடியாது நினைக்கிற சில பிளேயர்ஸ் முக்கியமான மேட்சஸ்ல கொஞ்சம் அப்படி இப்படி மிஸ் ஆகும் போது, ஒரு பிராக்டிஸ் செஷன்ஸ் மிஸ் பண்ணும்போது ஓவராலா நமக்கு சில நன்மைகள் இருக்கும். என்ன சார் இதெல்லாம் கேம் ஆடி ஜெயிக்கணும், இந்த மாதிரி ஒரு பிளேயரை நீங்க டிராப் பண்ணி ஜெயிப்பீங்களா இந்தியன் கிரிக்கெட் டீம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்மள அப்படித்தான் அவங்க நிறைய இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. ஐபிஎல்ல இவங்க ஃபாரின் பிளேயர்ஸ் நிறைய விளையாட ஆரம்பிச்சதுனால தான் இந்தியன் பிச்சஸ்ல அவங்க நல்லா விளையாட ஆரம்பிச்சாங்க, ஸ்பின் ட்ராக்ஸ்ல நல்லா விளையாட ஆரம்பிச்சாங்க, இந்தியன் போலர்ஸோட சர்ப்ரைசஸ் எல்லாம் அவங்களுக்கு போயிடுச்சு. அதே மாதிரி இந்தியன் பேட்ஸ்மேன்ஸை ஈஸியா அவுட் பண்ண முடியுது. ஸோ இந்த அட்வான்டேஜ் எல்லாம் அவங்க எடுத்துக்கும் போது, ஒரு பிளேயரை இப்படி ஒரு கான்ட்ராக்ட் மூலமா டிராப் பண்ணி முக்கியமான டோர்னமெண்ட்ஸ் விளையாட விடாம பண்ணி விட்டு அதுல வர அட்வான்டேஜ்ல நம்ம டாப்ல இருக்கிறதுன்றது வந்து ஓகே தான். ஸோ திஸ் இஸ் அ கிரேட் அட்வான்டேஜ். அண்ட் வித் த ஸ்பிரிட் ஆஃப் பிசினஸ் அண்ட் வித் த ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் இது ரொம்ப நல்ல ஒரு டெசிஷன்.
நீங்க யூ ஹேவ் டு மேக் அ சாய்ஸ் நோ. எத்தனையோ பிளேயர்ஸ் நான் பார்த்திருக்கேன். எனக்கு ஐபிஎல்ல முக்கியம் இல்ல. ஐ வில் பிளே ஃபார் த நேஷன் விட்டு குடுத்துட்டு வந்திருக்காங்க. விட்டு குடுத்துருவாங்க. அவ்வளவுதான். as simple as it is. இம்பாக்ட் பிளே ரூல் பாத்தீங்கன்னா சரி, 2 வருஷத்துக்கு இன்னொரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ண விரும்புறேன். இதனால என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து என்னுடைய நேஷன் டீம் தான் முக்கியம். ஐபிஎல் இந்த சீசன் நான் விளையாடலன்னு ஒரு பிளேயர் முன்னாடியே டிசைட் பண்ணிட்டார் பிகாஸ் ஆஃப் திஸ் ரூல்னா, அந்த இடத்துல ஒரு இந்தியனுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஹைதராபாத் டீம்ல வந்து இவரு வாஷிங்டன் சுந்தருக்கு அவ்வளவு வாய்ப்புகள் கொடுக்கப்படாம இருக்கிறதுக்கு காரணமே அந்த இடத்துல நிறைய ஓ சரி. லெஃப்ட் ஓ ஹேண்டர் சரி. நிறைய பிளேயர்ஸ் ஆல்ரவுண்டர்ஸாவே இருக்காங்க. சோ இது ஒரு வகையில இந்தியன் பிளேயர்ஸ்க்கு ஒரு அட்வான்டேஜ். இம்பாக்ட் பிளே ரூல் வந்து 2027 வரைக்கும் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நிறைய பேர் எதிர்ப்பும் தெரிவிச்சாங்க. லைக் தட் ரோஹித் சர்மா ஆகட்டும், பும்ரா ஆகட்டும், இவங்கலாம் வந்து அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. பட் இன்னும் 2 வருஷத்துக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரூல் வந்து இருக்கிறது நல்லதுங்கிறீங்களா? இல்ல வேணாம்னு நினைக்கிறீங்களா? பாஸ் அதான் நான் சொல்றேன். நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். இது முழுக்க முழுக்க என்டர்டெயின்மென்ட்டுக்கான ஒரு கேம். ஓகேங்களா? சோ ஒரு என்டர்டெயின்மென்ட்டுக்கான கேம்ல வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம ஜாலியா விளையாடுற இந்த கார்ட்ஸ் பத்தி நான் பேசுறேன். ஓகேங்களா? இந்த காசு கட்டி விளையாடுறது வந்து அது நீங்க ஆன்லைன்ல விளையாடினாலும் சரி, வீட்டுக்குள்ளே விளையாடினாலும் சரி, ஐ அம் டோட்டலி அகைன்ஸ்ட் இட். உழைப்புங்கிறது பணம்ங்கிறது உங்களோட உழைப்பினாலேயோ, உங்களுடைய தொழில்னாலேயோ, வேலைனால மட்டும் தான் வரணுமே தவிர இந்த மாதிரி கேம்ஸ்னால வரக்கூடாது. குவிஸ் கேம்ஸ் மூலமா ஜெயிக்கிறது ஐ அம் ஆல்வேஸ் வித். அது வேறன்னு வச்சுக்கோங்களேன். அது உங்களுடைய அறிவை நீங்க பயன்படுத்துறீங்க. பட் ஒரு ஜாலியா சொல்லணும்னா, நம்ம வந்து இந்த வீட்ல ஜாலியா இருக்கும்போது ஏன் நம்ம வந்து கார்ட்ஸ் விளையாடுறோம் அப்படின்னா, இட் இஸ் ஆல் அபவுட் யுவர் பிரெயின். நீங்க எப்படி எந்த நேரத்துல டாக்டிக்கலா என்ன சர்ப்ரைஸ் குடுக்குறீங்க, அந்த சர்ப்ரைஸ் ஃபேக்டர் தான் ஜாலியா இருக்கும். அந்த சர்ப்ரைஸ் ஃபேக்டரை இந்த இம்பாக்ட் பிளேயர் வைக்குதுங்கிறது என்னுடைய தாட் ப்ராசஸ். 4 பிளேயர்ஸ்ல இம்பாக்டா இவங்கள தான் இறக்குவாங்கன்னு நம்ம ஜட்ஜே பண்ண முடியாது. அண்ட் இவங்க இறக்குனா ஒழுங்கா ஆடுவாங்களான்றது நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. சோ அந்த இடத்துல ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டர் இருக்கு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் இது இருக்கிறது தப்பு இல்ல. பட் இதனால சில நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் இருக்குன்னா இருக்கு. நம்ம ஆல்ரெடி பல நிகழ்ச்சிகளை பேசியிருக்கோம். ரொம்ப நல்ல நல்ல பிளேயர்ஸ் கண்ணுல தெரியாம போயிடுறாங்க. முக்கியமா ஆல்ரவுண்டர்ன்ற வார்த்தைக்கே மரியாதை எல்லாம் போயிடுச்சு. நம்ம டீம்ல விளையாடின அந்த ரவீந்திரா அவர் வந்து நியூசிலாண்டை சேர்ந்தவர். அவருக்கு வந்து போலிங் கொடுக்கவே இல்லை. அதுக்கு காரணம் இதுதான். நிறைய நல்ல ஆல்ரவுண்டர்ஸ்க்கு வந்து அவங்க ஒண்ணு பேட்ஸ்மேனா மட்டும் யூஸ் பண்றாங்க, இல்ல போலரா மட்டும் யூஸ் பண்றாங்க. ஏன்னா இந்த இம்பாக்ட் பிளேயர்னால எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா போலர் வச்சிருக்காங்க. உனக்கு எதுக்கு நான் போலிங் கொடுத்து உன்னை இன்ஜுரி ஆக்கணும்ன்ற கன்சர்ன் எல்லா டீமுக்கும் இருக்கு. இப்படி 2 மாசம் நீங்க உங்களுடைய அதர் ஸ்கில், அதாவது உங்களுடைய போலிங் ஸ்கில்ல ஒரு பேட்ஸ்மேனோ இல்ல பேட்டிங் ஸ்கில்ல ஒரு போலரோ போக்கஸ் பண்ணாம இருக்கிறதுனால அடுத்து நீங்க ஒரு இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் ஆடும்போது டச் விட்டு போயிடுது. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ரிஸ்கா நான் பாக்குறேன் ஃபார் நேஷனல் கிரிக்கெட் லெவல். ஸோ இதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன், இந்த ரீசனுக்காக, அதாவது ஒரு ஆல்ரவுண்டரை நீங்க ஆல்ரவுண்டரா யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்கிற ரீசனுக்காக இம்பாக்ட் பிளேயரை தூக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். இம்பாக்ட் பிளேயர் போன வருஷம் இருந்துச்சா? அப்ப கூட எஸ்ஆர்எச் என்ன பாஸ் பண்ணாங்க, அபிஷேக் சர்மாவை எவ்வளவு அழகா யூஸ் பண்ணாங்க, எவ்வளவு சூப்பரா ஒரு போலிங் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட அவர் இன்னொரு யுவராஜ் சிங்கை உருவாக்குறதுக்கு காரணம் அவங்களா இருந்தாங்க. ஒன் ஆஃப் த ரீசன் யுவராஜ் சிங் தான் அவரை ட்ரெயின் பண்றாரு. பட் அந்த அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க அவ்வளவு அழகா. அபிஷேக் சர்மாக்கு எவ்வளவு ஓவர் கொடுத்தாங்க, அது நமக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ரியான் பராக் எவ்வளவு அழகா யூட்டிலைஸ் பண்ணாங்க அவங்களோட டீம். அதனால தான் ரியான் பராக் ஸ்ரீலங்கால போடுன்னு போட்டார். சோ இம்பாக்ட் இருந்தா கூட ஒரு பிளேயரை நான் ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணுவேன். அது யூட்டிலைஸ் பண்றதுனால இன்ஜுரியா விளையாடாம போயிடுவானு நினைச்சா அது அந்த டீம் மேனேஜ்மெண்டோட பிளண்டர். ஐ யூஸ் திஸ் வேர்ட், பிளண்டர். அதை பண்ணாம நீங்க அழகா 4 ஓவர் கொடுக்காதீங்க, 2 ஓவர் கொடுங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்க அழகா யூட்டிலைஸ் பண்ணா இம்பாக்ட் ரூலும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், பிளேயரோட கரியரும் டிஸ்டர்ப் ஆகாது. இது இருக்கிறதுல தப்பு இல்லைங்கிறது என்னுடைய. இந்த ரீடென்ஷன் பண்றதுல வந்து ஒரு டீமுக்கு வந்து ஒரு 120 கோடி கொடுத்திருக்காங்க, அலாட் பண்ணிருக்காங்க. அதுல என்ன ஒரு செக் வச்சிருக்காங்க பிசிசிஐ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீடென்ஷன் பண்ணா 18 கோடி கொடுக்கணும் ஒரு பிளேயருக்கு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா செகண்ட் ரீடென்ஷன் பண்ணா 14 கோடி கொடுக்கணும். தேர்ட் ரீடென்ஷன் பண்ணா 11 கோடி கொடுக்கணும். அதாவது இன்னொரு பிளேயர், ஃபோர்த் பிளேயரா நீங்க இன்னொரு பிளேயரை ரீடைன் பண்ணணும்னா அந்த ஃபோர்த் பிளேயருக்கு வந்து 18 கோடி திருப்பியும் கொடுக்கணும். அதாவது அதுக்கப்புறம் ஃபிஃப்த் பிளேயரா நீங்க ஒருத்தர் ரீடைன் பண்ணணும்னா அவங்களுக்கு 14 கோடி கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு அன்கேப்டு பிளேயரை நீங்க எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 4 கோடி கொடுக்கணும். இதெல்லாம் மொத்தமா பார்த்தாலே கிட்டத்தட்ட 70 கோடி கிட்ட ரீடென்ஷன்லயே போயிடுது 120 கோடியில. பாக்கி இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 40-45 கோடி தான் இருக்கு. இதை வச்சு அவங்க ஆப்ஷனுக்கு போகும்போது ஒரு பிளேயருக்கு வந்து ஒரு போன வாட்டி மிச்சல் ஸ்டாக்லாம் பாத்தீங்கன்னா 20 கோடி கிட்ட போனாரு. சோ அந்த மாதிரி எல்லாம் அவங்களால ஆப்ஷனுக்கு பெட்டிங்க்கு அதிகமா போக முடியாதுல்ல. அது ஒரு பெரிய டிராபேக்ல. அமௌண்ட்டையும் அதிகமா கொடுத்துட்டு செக்கும் ஒண்ணு வச்சுட்டாங்க பிசிசிஐ. நீங்க அப்படி பாக்குறீங்க. நான் இதை ரீடென்ஷன் குறைக்கிறதுக்கான முயற்சியா பாக்குறேன். இது ஒரு நல்ல விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தோனி வந்து சிஎஸ்கே விளையாடினா தான் நம்ம எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்றதை நம்ம இருக்கிறோம்.
ஆனா அதுக்காக அவர் வந்து வேற டீம் அந்த மாதிரி ஒரு பிளேயர் 2 பிளேயர்னா பரவாயில்ல. பட் ஒரு 4 பிளேயரை நான் வச்சுட்டே இருப்பேன், மத்தவங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன்னா, the game will get boring and it will also get unfair. ஏன்னா நீங்க என்னதான் ஒரு புது பிளேயரை சூப்பரா உருவாக்குனாலும், பல வருஷமா இந்த சர்க்யூட்ல இருந்து T20யோட நூக் அண்ட் கார்னர்ஸ் தெரிஞ்ச பிளேயர் மத்த டீம்ஸ்க்கும் பயன்படணும். எஸ்பெஷலி நீங்க மும்பை இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா, ரோசன் கான் 2 பக்கமும் சொல்லுவேன். அவ்வளவு நல்ல நேம் பிளேயர்ஸ். போன சீசன்ல செம்ம சொதப்பலா விளையாடுனாங்க. அத நான் ஒத்துக்கிறேன். நான் இல்லன்னு சொல்லாத. முன்னாடி சீசனவே சொதப்பலா தான் விளையாடுனாங்க. பட் அவங்க கிட்ட இருக்கிற அந்த பிளேயர் நேம்ஸ்லாம் நான் உங்களை பயமுறுத்த விட்டுறலாம். அப்படி ஒரு நல்ல செட் ஆஃப் பிளேயர்ஸ் உருவாக்கி வச்சிருந்தாங்க. திருப்பி திருப்பி அவங்க டீமுக்கே விளையாடிட்டு இருந்தாங்க. எந்த வகையில நியாயம்? அதர் டீம் ஷுட் ஆல்சோ பி கிவன் a fair சான்ஸ் இல்லையா? அதே மாதிரி அஃப்கோர்ஸ் அது உருவாக்குனது அவங்க தாங்கிறத நான் திருப்பி திருப்பி சொல்லியே தான் சொல்றேன். உருவாக்குனது அவங்க தான். திருப்பி திருப்பி சான்ஸ் கொடுத்து அது வந்து இஷான் கிஷனா இருக்கட்டும், அதே மாதிரி பும்ராவா இருக்கட்டும், ஹர்திக் பாண்டியாவா இருக்கட்டும், அவங்கள எங்க இருந்தோ இந்த ஒரு நிலைமையில சூப்பரா கொண்டு வந்தது அவங்க தான். சூரியகுமார் யாதவ் அதுக்கு முன்னாடி 2 டீம்ல விளையாடினாரு. அந்த அளவுக்கு பெருசா ஷைன் ஆகல. இங்க வந்தோன்னு எப்படி மாறிட்டாரு? அது வந்து வி ஹேவ் டு அப்ரிஷியேட் தட். பட் ஹேவிங் செட் தட், நீங்க வந்து ஒரு பிளேயரை உருவாக்கிட்டேன்றனால அவன் உனக்கே சாசனை எழுதி கொடுத்துட்டா மத்த டீம் வில் நாட் பி இன்ட்ரெஸ்டிங். நீ யோசிச்சு பாருங்க, அஸ்வின் அடுத்தடுத்த டீம்ல மூவ் ஆகுதா ஒரு கேப்டன்சி பண்ணவே ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அண்ட் இப்ப கிட்டத்தட்ட வந்து SRH இஸ் நாட் அ கேப்டன், சாரி இதுல ராசன் ராஜா இஸ் நாட் தி கேப்டன், பட் கிட்டத்தட்ட ஒரு கேப்டன் ஒரு பொசிஷன்ல இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் படத்தை எல்லாம் காட்டுவாங்க, மெயினா ஒருத்தர் கலக்குவாரு, பின்னாடியே அப்படியே இந்த பக்கம் திருப்பி ஒருத்தர் நிப்பாரு. சோ அவர் தான் வந்து இவருக்கு ஒரு ஃபுல் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி. சோ அந்த மாதிரி சாஞ்சு சாம்சனுக்கு அவர் இருக்காரு, which is really appreciable. சோ இந்த காம்பினேஷன் சேஞ்சஸ் இருந்தா தான் வர்த்தக ரீதியாவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ அந்த ரிட்டென்ஷன் ஆன மட்டும் தடுக்கிறதுக்கு தான் அவங்க இப்படி ஒரு செக் வைக்கிறாங்க. ஏன்னா நீ ரீடைனும் நல்ல பிளேயர்ஸை பண்ணிப்ப, நல்லா கவனிங்க இந்த பாயிண்ட, இங்கதான் உங்க கேள்விக்கான பதில் இருக்கு. நீ ரீடைனும் நல்ல பிளேயரை பண்ணிப்ப, புது பிளேயரும் நல்ல பட்ஜெட் இருக்கிறதுனால நீ எடுத்துருவ அப்படின்னா, அப்ப நீங்க வந்து இந்த மாதிரி டீம்லாம் என்ன சொல்றது, இந்த பஞ்சாப் மாதிரி டீம்ல அப்படி பாத்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிட்டென்ஷன்லயே ஆல்ரெடி நிறைய நல்ல பிளேஸ் போயிடுறாங்க. சரி அட்லீஸ்ட் வர புது பிளேஸ்ல எடுக்கிறேன்னா இவங்களுக்கு இருக்கிற ஃபண்டை வச்சு மறுபடியும் அவங்களே எடுத்துடுறாங்க. அவங்களுடைய டிசிஷன் ஸ்கில்லும் தப்பா இருக்கு, அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். பட் ஹேவிங் செட் தட், இப்படி பண்ணி நீ ஒண்ணு நல்ல பிளேயர்ஸை ரீடைன் பண்ணிக்க, இல்ல ஒண்ணு நல்ல பிளேயர்ஸ் ரீடைன் பண்ணி புது பிளேயர்ஸை விட்டுரு, இல்லையா நீ ரீடென்ஷன்ல கொஞ்சம் பிளேயர்ஸை கொடுத்துட்டு புது பிளேயர் எடுத்துக்க அப்படின்னு சொன்னது வந்து இட்ஸ் a wonderful மூவ். அப்படி தான் பண்ணணும். அதனால தான் இந்த டோர்னமெண்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு போது. ஓகே சார், பார்ப்போம். நிறைய டீட்டெயில்ஸ் சொன்னீங்க. இதுல உள்ள பாயிண்ட்ஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, எந்த மாதிரி பிளேயருக்குலாம் அது ஹெல்ப்பா இருக்கும், ஓவர்சீஸ் பிளேயருக்கு எந்த அளவுக்கு செக் வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த டீட்டெயிலாம் நிறையாவே சொன்னீங்க. ஸோ இந்த பிரீமியர் லீக் வந்து எந்த அளவுக்கு வந்து ஆடியன்ஸுக்கு என்கேஜ்மெண்டா இருக்க போகுது அப்படிங்கிறத இனிமே தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். எந்த டீம் யாரெல்லாம் பிக் பண்ண போறாங்க, யாரை வந்து ரீடைன் பண்ண போறாங்க, யாருக்கெல்லாம் வந்து அவங்க செக் வச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தடுத்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம எந்த டீம் வந்து எந்தெந்த பிளேயரை ரீடைன் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு அனலைஸும் பண்ணலாம். சோ இவ்வளவு நேரம் இந்த ரூல்ஸை பத்தி உங்க புரிதலுக்கு வந்து ரொம்ப நன்றி சார். நன்றி.